துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருடைய அனுபவங்கள் மத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சிடுது. நம்மள மாதிரி சக மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதை எப்படி அவங்க சமாளிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுக்கு முதல்ல நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு 3 இளம் பெண்கள் வந்திருக்காங்க ஒரு விதமான ஏக்கத்தோட. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட பேசுவோம். முதல்ல நம்ம சந்திக்க போறது சுமதிய. சுமதி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. எப்படி இருந்தது உங்க கல்யாண வாழ்க்கை? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு மேம். ஆக்சுவலா வந்து இங்க குடுவாஞ்சேரி தான் என்னோட நேட்டிவ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் குடுவாஞ்சேரி தான். பல்லாவரத்துல அவங்க அக்கா இருக்காங்க. அவங்க வந்து ஊர்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு வந்து லீவ்ல அவங்க அக்கா வீட்டுல ஸ்டே பண்ணி, நான் வந்து ட்ரைனிங்காக ஊரை பாக்கிறதுக்கு வந்து போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஒரு கம்பெனி அது. அந்த கம்பெனில மீட் பண்ணி 1 வீக் தான் லவ் பண்ணோம். அப்ப வந்து எனக்கு 16 ஏஜ் தான். 16 எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆக்சுவலா வந்து லவ்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி ஏமாத்தி அவங்க ஃப்ரெண்டிங் கிட்ட எல்லாம் சொல்லி. நீங்க 16 வயசு, அவருக்கு என்ன வயசு? அவருக்கு 22 ஏதோ மேம் அந்த டைம்ல. ஆமா. கூட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட்டு போயிட்டாங்க. பெங்களூர் கூட்டு போயிட்டாங்க. நீங்க போயிட்டீங்க? ஆமா. இது மாதிரி நீ வரலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படி எப்படின்னா ஒரு 1 வீக் நாங்க வந்துட்டு இருந்தேன் மேம். ஆபீஸ்க்கு நான் வந்துட்டு இருந்தேன். அதனால நல்லா பழக்கம் ஏற்பட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். இது மாதிரி வண்டலூர் ஜூக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படின்னா இதுதான் வீடுனா பக்கத்துலதான் கடைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா ரொம்ப கண்டிஷனாங்க. இது மாதிரி ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வரவை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க கிட்ட ஒரு சொல்லி அமைச்சிருக்காரு. வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்னால அப்படிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து தந்தா அப்படியே வீட்டை விட்டு தான் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன் மேம். வரதா இருந்தா ஒரேடியா வந்துடுவேன். ஆமா. மறுபடியும் நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அம்மா என்ன சாகடிச்சு போட்டுருவாங்க. நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நானா வந்துட்டேன். வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க இவங்க ஸ்ட்ரைட். நான் இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி நான் வீட்டுக்குலாம் மறுபடியும் போக மாட்டேன், அம்மா திட்டுவாங்க, அப்பா சாகடிச்சே போட்டுவார், நான் போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா அக்காவுக்கு மேரிட் ஆகி அப்பதான் ஒரு 4 மந்த் ஆகுது. 3 பேர் நாங்க அக்கா தங்கச்சிங்க. ஆக்சுவலா தங்கச்சி இப்பதான் ஒரு 1 இயர் பேக்ல இறந்தா. நான் 2வது வீட்டுல. அது நான் போக மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன். இவங்க கூட்டு போயிட்டு பெங்களூர் ஸ்ட்ரைட்டா போயிட்டோம். இங்க இருந்து பெங்களூர் போய் அங்க ஒரு கோவில வச்சு அவங்க ஃப்ரெண்டுங்களோட இதுவா வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஆம்பூர் பெங்களூர் பக்கம் தான் 4 hours தான் டிராவல். ஆம்பூருக்கும் பெங்களூருக்கும். ஆம்பூர் எங்க மாமியார் வீடு நேட்டிவ். அங்க இருந்து வந்துட்டாங்க. மார்னிங் போன் பண்ணிருக்காங்க, ஈவினிங்கே வந்து அவங்க அம்மா நிக்கிறாங்க. இவரு தனியா கூட்டு போயிட்டு இது மாதிரி வந்து கல்யாணம் ஆகி 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லு. மார்னிங் தான் கல்யாணம் ஆச்சு, ஈவினிங்கே அவங்க அம்மா வந்துட்டாங்க. கல்யாணம் ஆகி 4 நாள் ஆகுதுன்னு சொல்லுமா, இல்லன்னா உன்னை கூட்டு போயிடுவாங்க, உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு. சரி ஓகே நான் அப்படியே சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன். நான் உங்க ஹஸ்பண்ட் அப்படி சொல்ல சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க மேம். கூட்டு போயிட்டு அதுக்கப்புறமா எங்க மாமியார் வீட்டுல சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பாலாம் உங்க பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, எங்க அப்பா அம்மா எல்லாரையும் எங்க ரிலேட்டிவ் எல்லாம் கூப்பிட்டு, ஊர் பெரியவங்க எல்லாம் வச்சு முன்னில நான் அப்படி பேசுவாங்க அங்கெல்லாம். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு இது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்ததுல சரி இவன் கட்டின தாலி எல்லாம் இது பண்ணிக்க முடியாது, என் பொண்ணை கேளுங்க, அவளா வந்தாலே இல்ல அவனா கூப்பிட்டானு சொல்லி எங்க அம்மா கேட்க சொன்னாங்க. எங்க மாமியார் சொல்லி வச்சிருந்தாங்க நைட்டே, இது மாதிரி நீயாதான் வந்தேன்னு சொன்னீங்கன்னாதான் நான் என் பையனை உன் கூட வாழ விடுவேன், இல்லன்னா நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அப்படியே சொன்னேன், நானாதான் வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அம்மாக்கு அதுலயே கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்துட்டு ஒரு 4 days கழிச்சு மறுபடியும் இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே வேலூர்லயே ஒரு ரத்னகிரி கோவில் ஒண்ணு இருக்கு, அந்த கோவில்ல மறுபடியும் கூட்டு போய் தாலி கட்டி இது பண்ணாங்க. மறுபடியும் செகண்ட் பண்ணாங்க கல்யாணம். ஆனா இந்த டைம் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. ஆமா, செகண்ட் டைம் அவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் வர வச்சு இவரு கட்டின தாலி உண்டியில வாங்கி போட்டுட்டு இவங்க எல்லாம் இது பண்ணி கட்டினாங்க. அம்மா அப்பவே கோவிலே சொல்லிட்டு போனாங்க, இதுக்கு மேல் இப்ப நான் செத்தாலையும் முகத்திலயும் முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ணியோட. அதுக்கப்புறமா அப்படியே நல்லாதான் போயிட்டு இருந்தோம். நாங்க கல்யாணம் ஆன 2ஆம் நாளே கூட்டு போய் ஒரு கம்பெனில சேர்த்து விட்டாங்க. யாரு? எங்க மாமியார். என்ன கம்பெனி? ஷூ ஃபேக்டரி தான் அங்கெல்லாம் நிறைய அதிகமா.
நீங்க நீ வேலைக்கு போனாதான் எல்லாம் முடியும், ஏன்னா உன்னால நான் அதிகமா கடன் வாங்கிட்டேன், போலீஸ் ஸ்டேஷன். எங்க அம்மா வந்து என் பொண்ணுக்கு காஃபியே போட தெரியாது, என் பொண்ணு ஏமாத்தி கூட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால எங்க மாமியாருக்கு கோவம் வந்து எல்லா டேஷன்லயும் 50,000 20,000 அப்படி இப்படி கட்டிட்டு வந்தாங்களாமா. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னால நம்ப முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் எங்க நாத்தனார் அதனால அந்த கடன் எல்லாம் நீங்க அடைக்கணும்ன்றதுக்காக என்ன வேலைக்கு போக சொன்னாங்க. கல்யாணம் 2ஆம் நாளே கூட்டுமே வேலையில சேர்த்துட்டாங்க. நானும் போனேன். எனக்கு வந்து பிடிக்கல, ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. ஒரு மாதிரியா என்ன சொல்றதுன்னா, எனக்கு அந்த ஏஜ்ல எனக்கு என்ன பண்றது புரியல. மேரிடு அப்பா அம்மா எல்லாரையும் யோசிக்க தோணுச்சு எனக்கு. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த் போயிட்டு இருந்தேன். அந்த ஜாப் என்ன கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி நான் அவரோட ஆபீஸ்லயே ஒர்க் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஓகே அப்படின்னு சண்டை போட்டாங்க. இது மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்க விட மாட்டாங்க. ஒரு செகண்ட் கூட என்ன சும்மா அப்படியே ஃப்ரீடமா நிக்க விட மாட்டாங்க. அந்த வேலை செய் இந்த வேலை செய் அப்படி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா 7:30க்கு அங்க பஸ் வரும். அங்க இருந்து ஒரு 3-4 ஸ்டாப்பிங்ஸ் வரும் ஆபீஸ்க்கு போறதுக்கு. போன உடனே இது மாதிரி இங்க இருந்து 7:30க்கு மார்னிங் பஸ் பிடிச்சுன்னா ஈவினிங் வரதுக்கு 9 மணி 10 மணி ஆயிடும். அது வரைக்கும் வீட்டுல கிரைண்டர் எல்லாம் இருக்கும் மேம். என்ன பண்ணுவாங்க, அரிசி ஊற வச்சு அந்த இதுல ஆட்ட சொல்லுவாங்க, எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் வேலை எல்லாம் முடிச்சு படுக்குது 11:30 அப்படி ஆயிடும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட ஃப்ரீடமா இருக்க விட மாட்டாங்க. நாங்க லவ் பண்ணி பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு, அது பிடிக்கல. அடுத்தது ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தது, அது எல்லாமே எல்லா கோவத்தையும் சேர்த்து என் மேல காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. எனக்கும் பஸ் ரூட்ல டைம்ல எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாரு உங்ககிட்ட? அவர் நல்லாதான் மேம் இருந்தாங்க. சப்போர்ட்டிவா இருந்தாரா? சப்போர்ட்டிவா, எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க எப்பவுமே. ஆமா, எங்க மாமியார் சொல்லுவாங்க, அவ மூஞ்ச பாரு அப்படி ஒரு மாதிரி குத்தி குத்தி காட்டுற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் சொன்னாங்க இது மாதிரி, ஆமா நீ பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா உலக அழிக்க கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி. எங்க வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட்டிவா தான் பேசினாங்க. அப்புறமா என்ன பண்ணிட்டோம், ஒரு 2 வருஷம் அங்கதான் மேம் இருந்தோம். நாங்க 2 வருஷம் நல்லாதான் இருந்தோம். இது மாதிரி எங்க மாமனார் நல்லா தங்கமானவங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு குறை கூட சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவரோட புள்ள மேல கூட அவ்வளோ இதுவா அட்ராக்ஷனா இருக்க மாட்டாங்க. என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. எப்படின்னா சாப்பிட்டியாமா வந்தியாமா பொண்ணுமே எல்லாம் கேட்பாங்க. அப்படி ஒரு நல்ல குணம். இப்பதான் ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் பேக்ல இறந்துட்டாங்க. அது கூட எனக்கு சொல்லி அனுப்பலாங்க. 2 வருஷம் நல்லா இருந்தீங்க. நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு எப்ப வந்தது? அதான் மேம், நாங்க 2 வருஷம் கழிச்சு அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க மேம். கால் பண்ணதுல இருந்து யாரோட அம்மா? எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷம் நல்லாதான் இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அம்மா இறந்துட்டாங்க கால் பண்ணாங்க, அப்பா கால் பண்ணாங்க. அதுல இருந்தா எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருந்து நான் ஆபீஸ் போறேன்னு சொல்லாம கொள்ளாம இங்க வீட்டுக்கு வந்துருவேன். அப்பா கிட்ட வந்துருவேன். அப்படிலாம் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆகி நான் என்ன அம்மா எனக்கு இருந்தாங்கன்னு தோணுச்சு. ஆனா தூரத்துல இருக்காங்க, என்னைக்கு வேணாலும் போய் பாக்கலான்ற ஒரு ஃபீலிங்ல நான் அப்படியே இருந்துட்டேன். இப்ப என்னையே விட்டுட்டு என் மேல ஆக்சுவலா எங்க அம்மாக்கு என் மேலதான் அதிக பாசமே மேம். அதனால எனக்கு அழுக வந்துருச்சு. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அதனால நான் சொல்லாம வீட்டுக்கு போயிடுவேன். உங்க ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட்டிவா தானே இருந்தாருன்னு சொல்றீங்க. ஆமா மேம். அப்பயும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கல? ஷேர் பண்ணிக்கணும் மேம். அவங்க வந்து என்னை விட மாட்டாங்க. இப்ப நான் ஆபீஸ் வரலான்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே பஸ் ஏறி வந்துருவாங்க. அவங்களும் வந்தாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி நான் உங்க வீட்டுல வந்து இருக்க மாட்டேன், வரத்தந்தா அவங்க கூட தனியா தான் வரும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இங்க சென்னைக்கு அமுச்சு விட்டாங்க. எங்க மாமியார் மாமனார் சண்டை போட்டு அமுச்சு விட்டாங்க. நாங்க சென்னையில வந்துதான் ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆன. குழந்தை பிறந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் நல்லா தான் மேம் இருந்தோம். நாங்க போரூர்ல ஒரு ஷூ ஃபேக்டரி இருக்கு மேம். அதுல வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்ப ஏதோ ஒரு முஸ்லிம் பொண்ணு கூட இதுவாகி கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு மேம். கேட்க போய் என்ன அடிச்சு கொஞ்சம் இதுவெல்லாம் பண்ணாங்க. என்ன கேட்டீங்க? என்ன சந்தேகப்பட்டீங்க? 12 மணிக்கு கால் வரும், 11:30 மணிக்கு கால் வரும். இவரும் எதற்கவே கால் பண்ணி பேசி எங்கம்மா இருக்க, கதவு தாப்பால் போட்டு நல்லா இதுவா படுத்துக்க, கதவுலாம் திறக்காத யாருன்னா வந்தாங்க. என் எதிர்க்கவே என்ன வெறுப்பேத்துற மாதிரி பேசுவாங்க. சரி. அதுவும் இல்லாம ஆம்பூர்ல இருக்கும் போதே ஒரு முஸ்லீம் பொண்ணு கூட வந்து தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதை நான் நம்பல. அவ வந்து என் பொண்ணு பிறந்தப்ப இங்க வீட்டுக்கே வந்து சென்னைக்கு வந்திருக்கா. வீட்டுல வந்து நான் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அங்க ஆம்பூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து குழந்தைய பார்க்க வந்தவ என்ன மேம் பண்ணணும்? குழந்தைய மட்டும் தானே பார்க்கணும். குழந்தைய பார்க்கல. அவரு கூட பேசிக்கிட்டு இவரு வந்து அவங்க எல்லாம் வராங்கன்றதுக்காக சமைச்சு, நான் வெஜிடேரியன் நல்லா சமைப்பாங்க, நல்லா சமையல் பண்ணி இது பண்ணாங்க.
இது பண்ண வச்சு நல்லா சாப்பிட்டு ஈவினிங் அவ கூட கிளம்பிட்டாரு இவரு. இல்லம்மா நான் அவங்கள போய் பஸ் ஏத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா பஸ் ஏத்திட்டு வரல. அவங்க அப்படியே அவர் கூடவே ஆம்பூருக்கு போயிருக்காங்க. ஆம்பூருக்கு போய் நான் மார்னிங் அந்த பொண்ணோட கழுத்துல அந்த செயின் பார்த்தேன். இவரு மறுநாள் வீட்டுக்கு வரும்போது அவ கழுத்துல இருந்த செயின் இவர் கழுத்துக்கு வந்திருக்கு. என்னது இது, அவ கழுத்துல நான் பார்த்தேன், உன் கழுத்துல எப்படி அந்த செயின் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சும்மா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இங்க சென்னையில வந்து அவங்க யாரோ ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 2 நாளா வீட்டுக்கே வரல. அவங்க கேட்டதுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு யாரோ ஒரு லேடி எடுத்தாங்க. லேடி எடுத்ததுக்கு ஆமா இங்கதான் தூங்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாங்க. எங்க சித்தி என்ன பண்ணாங்க, மறுபடியும் போன் பண்ணாங்க. யாருடி ஒரு மாதிரி அன்டீசென்டா பேசினாங்க. இவங்களும் யார் போன் எடுத்து நீ யாரு பேசுறீங்க, யாரு கேக்குற நீ அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க கிட்ட கேட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. ஈவினிங்கே வந்துட்டாரு. மார்னிங் கால் பண்ணி கேட்டது ஈவினிங்கே வந்துட்டாங்க. ஆமா நான் அவ கூட தான் இருக்க போறேன் கேட்டதுக்கு நான் அவ கூட தான் இருக்க போறேன், நான் வாங்கி வச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு குழந்தை என்னையும் விட்டுட்டு அவர் வாங்கி வச்ச திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு 4-5 பேர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி எடுத்தவொடனே எல்லாம் ஃப்ரெண்டுங்களாம் வந்தாங்க. ஒரு திங்ஸ் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல துடிக்குது மனசு.